பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெலிஜென்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 2வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். ஏசப்பாக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்தாரே. இந்த 2ஆம் மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்ததுக்காக ஏசப்பாக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. வேத புஸ்தகத்தில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 18 verse 19. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலோ பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேகர் குடும்பத்தில் ஒருமனை இல்லாத நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடியாக இருக்குது. இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இந்த மாதம் ஒருமனப்பட்டு ஏசப்பாவை நோக்கி நீங்கள் செபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், இது வரைக்கும் வாய்க்காத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியே செய்வார். எப்போ தெரியுமா? நீங்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்க வேணும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்க்கும்போது கணவன் மனைக்குள்ள ஒருமனம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒருமனம் இல்லை, மாமியார் மருமகளுக்குள்ள ஒருமனை இல்லை. இந்த ஒருமனை இல்லாத நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறா, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இந்த நாளில் கூட ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ ஏசப்பா சொல்கிறா, நான் அதை செய்வேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவனுங்க. இன்றைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் அதிசயம் வேணுமோ ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒருமனை இல்லாத நிமித்தம், உங்கள் குடும்பத்தில் ஒருமனை இல்லாத நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஒருமனப்படணுமோ, யாரோட ஒருமனப்படணுமோ, யாரோட ஒருமனம் செயல்படணுமோ இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல உங்களை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூடப்பா நீங்கள் சொன்னீரப்பா, ஒருமனை பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அது பரலோகத்தில் உண்டாகின்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் ஏசப்பா தங்கள் குடும்பத்தில் ஒருமனை இல்லாத சூழ்நிலை நிமித்தம் அப்போ ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்காங்களோ, நிம்மதி எழுந்து போயிருக்காங்களோ, சமாதானத்தை எழுந்து போயிருக்காங்களப்பா. எத்தனையோ குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள ஒருமனை இல்லைப்பா, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒருமனை இல்லை, மாமியார் மருமகளுக்குள்ள ஒருமனை இல்லை ஏசப்பா, விசுவாசிங்க ஊழியக்காருக்குள்ள ஒருமனை இல்லாதபடி அநேக ஆசீர்வாதங்கள் தடியாக இருக்கப்பா. இந்த வேலை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டப்பா. உம்முடைய நாமத்தை மையப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த ஒருமனத்தினால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதம், எல்லா நன்மைகளாக ஜனங்களை திருப்தி ஆக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.